ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீல்ஸ் அண்ட் மேக்ஓவர்ஸ். இன்னைக்கு நாம பிகினர் ஃப்ரெண்ட்லி குவிக் அண்ட் ஈஸியான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்துடலாம் வாங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ட்ரம் ஸ்டிக் பீசஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி டீப்பாக ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் விங்ஸ் பீசஸை வந்து அப்படியே தான் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1.5 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2.5 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், வேணுங்கிற அளவுக்கு உப்பு, 1/2 கப் தயிர், 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 2-3 பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். இன்னும் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு வடச்சட்டியில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு வாட்டி கலக்கிட்டு எல்லா மசாலாவும் இப்போ சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2.5 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 கப் கர்ட். இப்போ மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்ல குக் பண்ணலாம். மசாலா அடி பிடிக்காம வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இங்கே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மசாலால இருந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா கலந்துட்டு சிம்ல ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரா மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடயே உப்பும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 20 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். நான் இங்கே பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன், அதனால 20 மினிட்ஸில் குக் ஆகிடும். இதே நீங்கள் நாட்டுக்கோழி எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுறேன். கடைசியாக வெட்டி வச்ச கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ஜம்முன்னு நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.